ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, தண்ணியில மூழ்கி தான் எடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு பேரு பேப்டிசம், பேப்டிசோன்னு சொல்லுவாங்க கிரீக்ல. அப்படின்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம். தண்ணியில மூழ்கி எடுத்தாதான் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இதுதான் ஞானஸ்நானம். மற்ற எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானே, நாங்க ஏற்கனவே குழந்தையில எடுத்தோமே. குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. அது அப்படி அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸ்நானம்னாலே என்ன? குளிக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல தண்ணியில மூழ்கிட்டு வெளியே வந்தாதான் குளிக்கிறது. சும்மா தலையில தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. மூன்றாவது மிக முக்கியமானது, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எபேசியர் 4:30 சொல்லுது,